ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி லிசனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனில் வந்துட்டு நம்ம அந்த பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீட் ஒர்க் எப்படி ஷார்ப்னஸோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிகினர் லெவலுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி கொண்டு வர்றதுங்கிறது கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே ஒட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த கிளிப் ஸ்டோன் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கீழேருந்து வரதை விட இந்த சைட்லேருந்து வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் ஒரு பீடாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அழகாக வரும். 3-4 பீடெலாம் வேண்டாம். இப்போ அந்த முனை வரைக்கும், அதாவது அந்த முக்கோணத்தோட முனை வரைக்கும் வந்த அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுக்காத நான் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு ஷார்ப்னஸாகவே இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு முக்கோண ஷேப்போ ஒரு திலகம் ஷேப்புக்கோ நம்ம பண்ணும்போது நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கணும். இப்போ நான் அந்த பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பீடு போட்ட சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக நான் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் காட்டியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியலனா நான் வந்து இன்னொரு டைமுமே சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதையும் பார்ப்போம். ரெண்டு சுகர் பீடாக வச்சு நான் அந்த முக்கோண ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்பொழுது திரும்பி இன்னொரு ஷார்ப்னஸ் வருது. இதில் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு சைடில் ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் லாக் ஸ்டிச்சுக்குன்னு தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்டிச்சஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறது தான் லாக் ஸ்டிச்சு. இப்போ இந்த ஓரம் வரைக்கும் வந்துட்டு நான் வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் நாட் வந்துட்டு பிகினர் லெவலாக இருக்கிறப்பையும் சரி, கொஞ்சம் லேர்னர் லெவலாக இருக்கிறப்பையும் சரி, சில டைம்ஸ் அவுத்துக்கிட்டு வரதான் செய்யும். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அதோட டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த முக்கோணத்தோட ஷார்ப்னஸ் வரைக்கும் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா 2 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பீடோட ஓரத்தில் நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணாலும் தப்பு கிடையாது. பாருங்கள், ரெண்டு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அதே மாதிரி இன்னொரு ஷார்ப்னஸ் வருதில்ல, அந்த வெளியில் தெரிகிற மாதிரி பீடு வச்சுட்டு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அது ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூஸாக பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இவ்வளோ தான் டெக்னிக். இதில் வேறு ஒரு விஷயமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரியே நம்ம இந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். என் நாட் வந்துட்டு நான் வந்து பக்கத்தில் போடாத சைடில் போட்டுக்கிறேன். இது அந்தளவுக்கு விசிபிளாக தெரிய போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் பண்ணதை ஜூம் இன்ல காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மேலே ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூஸாக நான் வந்து பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். பாருங்கள், ஒரு பீடாவே நான் இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டு பீடாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஷார்ப்னஸ் வந்ததும் அதுலேயும் இதே சேம் தான் நான் பண்ண போகிறேன். ஷார்ப்னஸ்க்கு எல்லா இதுலேயுமே பீடு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஆனால் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இது வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்துட்டு அந்த மாதிரி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே அந்த கிளிப் ஸ்டோனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடில் கூடால கொண்டு போயிட்டு நம்ம வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த நீங்கள் வந்து இந்த லாக் ஸ்டிச் கொடுக்காம பண்ணிங்கன்னா அது வந்து ஷார்ப்னஸ் கிடைக்காது. இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்லீவில் ஃபுல்லாக போட்டிருக்க எல்லா கிளிப் ஸ்டோன்லேயுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே அந்த கிளிப் ஸ்டோன் எல்லாத்துலேயுமே நான் வந்து அந்த பீட் ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகான டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் இந்த ஸ்லீவோட ஓவரால் லுக்கு. கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் மட்டும் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக உங்களாலையுமே பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். அந்த லைன்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் கேட்பீங்க. 3/4 இன்ச் நான் எடுத்துக்கிட்டேன். 3/4 இன்ச் எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ வச்சுக்கிட்டு இந்த இந்த கிளிப் ஸ்டோனுக்கு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு பீட் ஒர்க் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் கிளிப் ஸ்டோன் எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த லைனில் எல்லாத்துலேயுமே சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த இதை வந்து ஒரு பிகினர் லெவல் கூட ஸ்டிச் பண்ணலாம். எல்லா வீடியோஸுமே வந்துட்டு நீங்கள் லைவாக வந்து டுட்டோரியல்ஸாக பார்க்குறத விட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராகவும் புரியும். அண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. இந்த ஒரு வீடியோலேயே நான் இந்த இந்த ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணணுங்கிற அந்த டெமோவை கொடுத்துட்டேன். ஸோ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட்லேருந்து ஆரி ஒர்க் அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் வந்து பேஸே எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த ஸ்டிச் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் வந்துட்டு யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.